பிரைஸ் அலாட். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதோட மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாசுத்த மேலான கிருபைக்கு தேவனுக்கு நன்றி சொல்றோம். இதனால் வசனத்தை நம்மை பார்த்து என்று சொன்னால் ஏசாயா 58:11 நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றாய் இருப்பாய். ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாவை போல நீ வற்றாத நீரூற்றாய் இருப்பாய். எந்த சூழ்நிலைகளிலும் எந்த நெருக்கங்களிலும் கர்த்தர் தம்மோடு இருந்து நம்முடைய ஆத்துமாவை அவர் திருப்தி ஆக்குகிறவர். நம்முடைய ஆத்மா எந்த இடத்துல என்ன காரியத்தை குறித்து திருப்தி இல்லாதபடி நம்முடைய ஆத்மா சோர்ந்து போய் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறோம், இந்த பாடு எனக்கு தீரலையே என்று சொல்லி நம்முடைய ஆத்மாக்குள்ள மன பாரத்தோடு சஞ்சலத்தோடு வருத்தத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ கர்த்தர் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த வாரத்தில் நம்ம நினைக்கிறதுக்கு எண்ணுகிறதுக்கும் மேன்மையான சிலப்பாய் நம்ம எந்த இடத்துல நம்முடைய ஆத்மா சோர்ந்து கலங்கி வேதனை பெற்றிருக்கிறதோ கர்த்தர் உங்களுடைய ஆத்மாவை திருப்தி ஆக்குகிறவர். நீர் பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகள் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை தந்து மகிமைப்படுத்துவாராக. ஜெபம். சோத்தரிக்கிற ஆண்டவரே, வாழ்க்கையில் வேதனையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல பரலோகத்தில் வந்து வருகிறோம் வல்லமைகளும் அற்புதங்கள் ஆசீர்வாதங்களை கிருபைகளை நீங்கள் காணிச்சீங்கப்பா. அந்த நாளினுடைய ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்றது நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் பொறுப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.